The next base theorem next question. A man is known to speak truth 3 out of 4 times. என்ன சொல்றாங்க 3 out of 4 times. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் முடிச்சு. நெக்ஸ்ட் Okay. கண்டிஷன் எப்படிலாம் இது பண்றாங்கன்னா ஒரு டைஸ் த்ரோல he throws he throws a tie yes throws a tie and reports. அப்போ ஒரு டை த்ரோ பண்றாங்க, அப்போ ஒரு ரிப்போர்ட்ஸ் கிடைக்குது. அந்த ரிப்போர்ட்ஸ் வந்து என்ன சொல்றாங்க தட் இட்ஸ் 6 தட் இட்ஸ் a 6 ஓகேங்களா. அப்போ அந்த 6 கிடைக்கும் போது இது வந்து நடக்குதுங்கிறாங்க. ஓகே he Okay, throws sir. a tie and reports that it's a 6 சரிங்களா. இது ரெண்டு கேஸ் வாயு சைட் வைஸ் நடக்குது. அப்போ என்ன சொல்லிக்கிறாங்க find the probability find the probability that it is actually a 6 that is actually a 6 அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதாங்க. சார் ஒரு மேன் இருக்காங்க, அவங்க வந்து ஸ்பீக் ட்ரூத். ஓகே, 4 இதுக்கு 3 வாட்டி தான் அவங்க வந்து ட்ரூத்தா பேசுவாங்க. ஸோ வந்து அவர் வந்து ஒரு டைய வந்து தூக்கி போடுறாரு, அது வந்து 6ன்னு வருது. அவர் வந்து இப்போ அவர் எப்படி ரிப்போர்ட் பண்றாரு, அந்த 6 அப்படிங்கறது வந்து உண்மை எவ்வளவு டைம் சொல்றாரு, பொய்யா எவ்வளவு டைம் சொல்றாருங்க நம்ம ரிப்போர்ட் பண்ணணும், கண்டுபிடிக்கணும். ஓகே கண்டுபிடிச்சலாமா. இப்போ என்னது ரெண்டு பாசிபிள் 6 விழுதா விழுவில்லையா இதுதான் பாசிபிள் கரெக்டா. நீங்க இப்போ உண்மை பேசணும்னா பேசாத. ஓகே, அப்ப உங்க டை அந்த 1ல இருந்து 6 வரைக்கும் சார் ஒரு டையா இல்ல 2 டையா? ஒண்ணுதான் ஏன் டை டைஸ்னு வந்துடும், நிறைய டைஸ்ல டைஸ்னு வந்துடும் சரிங்களா. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் 6 எவ்வளவு கிடைக்கும் ஆல்ரெடி நான் இருக்குல்ல எஸ் சாம்பிள் ஸ்பேஸ் இதனுடைய டைஸோட சாம்பிள் ஸ்பேஸ் டையோட சாம்பிள் ஸ்பேஸ் என்ன இருக்கும் 1, 2, 3, 4, 5, 6. அப்போ 6க்கு உண்டான பாசிபிள் என்னது ஒரே ஒரு டைம் அப்போ 1/6. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் டை நாட் டைன்னு பார் போட்டுக்கிறேன், இது பேர் நாட் டை காம்ப்ளிமெண்ட் அர்த்தம். அப்போ நாட் டை 5/6. அப்போ வந்து நான் இது என்ன எடுத்துக்கிறேன் ரெண்டு ஈவெண்ட்டா இல்லை இது என்ன வச்சுக்கலாம் ஈவெண்ட் வச்சுக்கலாமா, இது E1 E2 வச்சுக்கலாமா, ரெண்டு ஈவெண்ட் தானே, இது E1 இது E2 ரெண்டு ஈவெண்ட் சரிங்களா. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் E1 இது 6 விழுந்தா என்ன பாசிபிள், ப்ராபபிலிட்டி ஆஃப் E2ங்கிறது 6 விழுங்க என்ன. அப்போ 6 வந்தானா இப்போ உண்மை பேசலாம், 6 விழுந்தா போய் பேசலாம் கரெக்டுங்களா. ஓகே சார். சரி இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தலாமா. ப்ராபபிலிட்டி ஆஃப் ட்ரூத் கரெக்டுங்களா. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ட்ரூத் எவ்வளோ இருக்கும் அவுட் ஆஃப் 3/4 ட்ரூத் வந்து 3/4 இருப்பாங்க. ஓகே அதே மாதிரி ப்ராபபிலிட்டி ஆஃப் ட்ரூத்னா அடுத்தது யாரு லைஸ். சோ டாஷ் டி டாஷ் போட்டுக்கலாம், எப் போட்டுக்கலாம் இல்லை டீடைல்ஸ். ஓகே எப்போ போட்டாலும் ட்ரூத் இல்லை லைஸா எல்ஐயா எல் போட்டுக்கலாமா. அப்போ 1 - 3/4 கரெக்டுங்களா. தட் இஸ் சார் அப்போ 1/4. சரி டக்குன்னு இப்போ இது எப்படி நடக்குது அந்த 6 விழும்போது உண்மை 6 விழுவாகும் போது பொய் கரெக்டுங்களா. சார் அப்போ ஓகே நான் இப்பதான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ 6 விழுகும் போது வந்து அவங்க பொய் சொல்றாங்களா 6 அவங்க சொல்றாங்களா இல்லையான்னு தானே சார் நம்ம பண்ணணும். ஆமாடா அதான் 6 அதுவும் அப்போ உண்மை நடக்குதா இல்லையா சொல்றாங்க. அப்போ ஏபி இது ஈவெண்ட் ஆஃப் ட்ரூத் அண்ட் ஃபால்ஸ் அதனோட ரெக்கார்டிங் கரெக்டுங்களா. கரெக்டா. எஸ் சார். அப்போ என்ன நடக்கும் ப்ராபபிலிட்டி ஆஃப் என்ன வரும் A given E1 கரெக்டுங்களா. A given E1 எவ்வளவு வரும் A/E1. சோ A தான் வந்து இவங்க 3/4. ஆமா மீதி கேஸ்ல என்ன நடக்கும் 1/4 ஆயிருவாங்க. அண்டர்ஸ்டாண்ட் ரெண்டுக்கு எப்படி லிங்க் ஆகுதுன்னு. ஓகே சார். சரி இப்போ என்ன நடக்குது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏன்னா ட்ரூத் பேஸ் வந்தா வேணும். அப்போ E1 given A தானே வேணும். அப்போ E1 given A அப்போ என்ன வரும் ப்ராபபிலிட்டி ஆஃப் E1 into ப்ராபபிலிட்டி ஆஃப்
A given E1 divided by என்ன கிடைக்கும்? sum of அவங்க P of E plus sorry into P of A by E1 plus P of E2 into P of A divided by E2. அப்போ போட்டு சிம்பிளிஃபை பண்ணுறோம். இதெல்லாம் கண்டுபிடிச்சலாம். இந்த சிம்பிளிஃபிகேஷன் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. இது என்ன நடக்குது? 1/6 into 3/4 divided by 1/6 into 3/4 plus 5/6 into 1/4. கரெக்டுங்களா? 1/4. Yes sir. இதில் பார்த்தீங்கன்னா 6/4 எல்லாத்துக்குமே காமனாக இருக்குது. கரெக்டுங்களா? 6/4 வந்து காமன், இங்கேயும் 6/4 காமன், இங்கேயும் 6/4 காமன். எல்லாத்துக்கும் முடிச்சிடலாமா வேண்டான்னு? ஓகே சார். 6/4 வேண்டாம்னு முடிச்சாச்சு. அப்போ மேலே என்ன கிடைக்கும்? 3. கீழே 1 into 3 வந்து 3 plus 5 into 1 வந்து 5. அப்போ என்ன கிடைக்குது? 3/8 டைம்ஸ் தான் நம்ம வந்து வைக்கிற ப்ராபபிலிட்டி அந்த டைஸோட. அவர் வந்து அதாவது 8 வாட்டிக்கு ஒரு டைம் தான் நம்மளுக்கு வந்து உண்மை சொல்றாரு. அப்படியா? சார் அப்படி எப்படி சார் இந்த கண்டிஷன் பண்ணி 4 வாட்டிக்கு 3 டைமே அவர் உண்மை சொல்லணும்னா